பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது, வயசாக விடக்கூடாது. சிம்பிள். வயசான காலத்தில் என்ன பிரச்சனை வருதுங்கிறாரு, வயசாக விடலைன்னா வயசு போகுது, நமக்கு வயசு ஆகக்கூடாது தானே பிரச்சனை. வயசாகாமல் பார்த்துக்கணுன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கணும், உணவு பழக்கத்தை நல்லா வச்சுக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடக்கணும், நம்ம பார்க்கில் உட்காந்து நல்லா சிரிக்கணும், சத்தம் போட்டு அங்கே வரைக்கும் சிரிக்கணும், சிரிக்கிறது அங்கே வரை கேட்கணும், பார்க் முழுசும் கேட்கணும், அல்லது எங்கேயோ சுற்றி இருக்கிறதெல்லாம் கேட்கணும். அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு வயசு ஆகாது. வயசாகிறதுக்கு ஒரு சொன்னேன், அடிக்கடி சளி பிடிக்கிற காரணம் அந்த ஹியூமிடிட்டி. பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல சீதோஷ்ண நிலை வந்து அந்த பனி நேரங்கள். எப்போவுமே கல்ச்சர் மீடியானா ஒரு கிருமி எடுத்து அதை வளர வச்சு நம்ம பார்க்கணுன்னா கல்ச்சர் மீடியானி ஒன்று இருக்குது, அதில் வச்சு அதுக்குரிய அந்த டெம்பரேச்சரில் வச்சா தான் அது வளரும். இது நமக்கு அந்த மழையும் இல்லை வெயிலும் இல்லை, அப்படி ஒரு சீசன் இருக்கும்போது அந்த கிருமி அழகாக வளரும், அதுக்கு நல்ல சூழல் இருக்குது, அதனால் வளருது. அப்போது அந்த மாதிரி நேரங்களில் நம்ம எக்ஸ்போஷரை குறைச்சிக்கணும். வயசானவங்க பனி நேரங்களில் வெளியில் போகக்கூடாது, தூசி இருக்கிற இடங்களுக்கு போகக்கூடாது, கூட்டங்களில் போனால் ஒரு மாஸ்க் போட்டுக்கணும், அல்லது போகக்கூடாது. எவனாவது வேணும்னா வந்து பாருங்க, எனக்கு வயசாகிட்டு நான் கூட்டங்களுக்கெல்லாம் வரமாட்டேன், என்ன நீ வந்து பார்த்துட்டு போ, நானும் அங்கே வர்ற வேலை அதெல்லாம் வச்சுக்காது, வேணால் கார் அனுப்பு, நான் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படி தான் 2 வீலரில் போகிறது, ஆட்டோவில் தூசிக்குள்ளே போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுவும் போக நல்ல ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இம்யூனிட்டி கூட்டி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப அதிக தாக்கங்கள் வராது. அது ரொம்ப அதாவது டயபெட்டிஸு, ஒரு பைபாஸ் ஆப்ரேஷன் ஸ்டென்ட் பண்ணவங்க, அந்த மாதிரி லங்ஸில் அடிக்கடி ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு நிமோகாக்கல் வேக்சின் இருக்குது, அது போட்டுக்கலாம். 1300 1500 வரும். அது ஒரு தடவையோ ஒரு 4-5 வருஷம் கழிச்சு என்ன ஒரு தடவையோ ரிப்பீட் பண்ணி நிமோகாக்கல் வேக்சின் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த ஃப்ளூ சீசன் இருக்கு இல்லையா, அந்தந்த சீசனல் ஃப்ளூ கண்டிட்டு ஒரு வேக்சின் வரும், ஆன்டி ஃப்ளூ வேக்சின் வந்து இந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணது இந்த வருஷமே தான் போட முடியும். சீசனில் வருதுன்னா சீசனல் ஃப்ளூ வராமல் தடுக்கிறதுக்கு அந்த சீசனில் தான் வரும் அந்த வேக்சின். அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே 4 மாதம் 5 மாதம் தான் இருக்கும். இந்த வருஷம் தான் மேனுஃபேக்சர் பண்ணணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த சீசனுக்குள்ளே அதை போட்டு முடிக்கணும், அந்த மாதிரி வேக்சின். ஏன்னா இந்த சீசன் வந்து அங்கே ஆரம்பிக்கும், எங்கள் காஷ்மீர் பக்கம் ஆரம்பிக்கும். அப்போ இந்தியாவுக்குள்ளே நுழையிற வைரஸ் எதுங்கிறது அங்கே கண்டுபிடிப்பாங்க. அந்த வைரஸ் தான் அப்படி பரவி நமக்கெல்லாம் வரும். அந்தந்த ஃப்ளூ அந்த காற்று அப்படியே அடிக்க சீசன் மாற இங்கே வந்து சேரும். அப்போ அங்கே கண்டுபிடிச்சி அந்த ஸ்ட்ரெயினுக்குரிய வேக்சினை கண்டுபிடிச்சி அதுக்கு எதிர்ப்பு தன்மை கொடுக்க முடியும் வேக்சின் கண்டுபிடிச்சி அனுப்புவாங்க, அதை போட்டுக்கலாம். அந்த சீசனல் ஃப்ளூக்குரிய வேக்சின் போட்டுக்கலாம், நிமோகாக்கல் வேக்சின் போட்டுக்கலாம். அது மோர் ப்ரோன், அடிக்கடி இந்த மாதிரி சளி பிடிக்கிறவங்க, ஆஸ்மா உள்ளவங்க, கிட்னி டிசீஸ் உள்ளவங்க, அல்லது ஒரு பைபாஸ் பண்ணவங்க, ஸ்டென்ட் வச்சுருக்கவங்க, இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் நிமோகாக்கஸ் வேக்சின் வந்துன்னா நிமோனியா வந்துடும். நிமோனியா வந்தால் ஐசியூவில் தூக்கி போட்டுருவாங்க, மருந்துக்கே ஏகப்பட்ட செலவாகும். இப்படியா வயசான காலத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும், எக்ஸ்போஷரும் குறைக்கணும். வெளியில் அடிக்கடி வயசானவங்கள்னா அவங்க எந்த வயசுக்கு அப்புறம் வயசானவங்கள்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. அர்த்தம் 70 வயசு தாண்டினா தான் ஓரளவுக்கு வயசு ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்னால் வயசாக பசங்கன்னு அர்த்தம், 70க்கு கீழே. அப்படியா? சரி, அதனால் இவ்வளோ கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், அவ்வளோதான். நல்லா இம்யூனிட்டி கூட்டுற மாதிரி டெய்லி கொஞ்சம் முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கலாம், பி காம்ப்ளெக்ஸ் ரிச்சு, டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம், விட்டமின் சி இருக்குது, இம்யூனிட்டி. பி காம்ப்ளெக்ஸும் விட்டமின் சியும் கிடைச்சா போதும். இதுவும் போக சப்ளிமெண்டேஷன் தேவைன்னா நல்ல ஏதோ ஒரு மாத்திரை சேர்த்துக்கலாம் சப்ளிமெண்டேஷனுக்கு. மசில் ஸ்ட்ரென்த்துக்கு மெக்னீஷியம் சேர்த்துக்கலாம், போன் ஸ்ட்ரென்த்துக்கு கால்சியம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓல்டு ஏஜில் நமக்கு வந்து கால்சியம் டெபாசிஷன் குறையும், கால்சியம் மொபிலைஸ் ஆகி வெளியே தான் வர பார்க்கும். போன்லேருந்து ஆஸ்ட்ரியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி, ஆஸ்ட்ரியோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஆஸ்ட்ரியோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டினா போன் டெபாசிட் ஆகுறது, அது யங் ஏஜில் பிள்ளைகளுக்கு அது நிறைய இருக்கும். ஓல்டு ஏஜ் ஆக ஆஸ்ட்ரியோகிளாஸ்டிக்னு என்ன ஆகும், அந்த போன்லேருந்து கால்சியம் மொபிலைஸ் ஆகி வந்து பஞ்சு மாதிரி ஆகிடும். அதான் பொசுக்கனி கீழே உட்காந்தாலே டபக்கனி எலும்பு ஒடிஞ்சு போகுது. அதனால் சப்ளிமெண்டேஷன் தேவைப்படும். ஒரு 500 மில்லிகிராம் கால்சியம், ஒரு நல்ல கால்சியமாக சப்ளிமெண்டேஷன் போட்டுக்கலாம்.
சிலர் மாத்திரை நான் போட முடியாதுமாங்க, ஒன்றோ ரெண்டோ சப்ளிமெண்டேஷன் தேவைப்படும்போது போட்டுக்கலாம். B12 ஒரு வாரத்துக்கு 1 10 நாளைக்கு 1 போட்டுக்கலாம். கொஞ்சம் கதியாக நடமாடணும்ல, அந்த மாதிரி விட்டமின் சப்ளிமெண்டேஷன். நம்ம நேச்சுரல் ஃபுட்டிலே கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம். வயசாக போக போக கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் போனுக்கும் கொஞ்சம் ஆயில் வேணும். அதனால் நேச்சுரல் ஆயிலாகவே நீங்கள் நட்ஸ் எடுத்துக்கலாம். நட்ஸு, கடலை பருப்பு, அதெல்லாம் நட்ஸ் இருக்குல்ல, அது நட்ஸோடு சேர்ந்தது தான். இட்ஸ் போர் மேன்ஸ் வால்நட்டு. வால்நட்டு கிலோ எவ்வளவு? 1000 ரூபா 1500 இருக்கும், 1200 இருக்கும். புவர் மேன்ஸ் வால்நட்டு 200 இருக்கும். நிலக்கடலை பருப்பு அதை விட இதான் சுப்பீரியராக இருக்கும். நம்ம நிலக்கடலை பருப்பு மதிக்கிறது இல்லை, வால்நட்டை இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு வருவோம். அது தேவையில்லை, நம்ம ஊரில் உள்ள கடலை அதில் எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான வேர்க்கடலையில் எல்லாம் இருக்குது. வறுத்து சாப்பிடலாமே, சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்? மாதுளை நல்லது தானே? நல்லது. எல்லா பழமும் நல்லது தான், அப்பளத்தை தவிர. பழங்களில் அப்பளம் சாப்பிடக்கூடாது. அப்பளம் அதுவும் பழனி தானே சாப்பிடுது, ஏன்னா உப்பழனியே வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் இம்யூனிட்டி கூடுறதுனா அந்த மாதிரி கொஞ்சம் மென்டலாகவும் நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும். மென்டலாக ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ளே கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் மாறி போகும், இம்யூனிட்டியே இருக்காது. அதனால் எப்போதும் கோபத்தில் இருக்கவன், டென்ஷனில் இருக்கவன், டிப்ரெஷனில் இருக்கவனுக்கும் நோய் வந்துடும், அடிக்கடி வரும். அதனால் ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஆக்டிவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால் அதுக்கு தான் சொன்னேன், சத்தம் போட்டு சிரிக்கணும்னுட்டு.